ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு தேர்ட் லெசன் என்னது பி பிளாக் எலிமெண்ட் செகண்ட் பார்ட் ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு ரியாக்ஷன் ஆஃப் அமோனியா வித் குளோரின் அண்ட் குளோரைட்ஸ் இது வந்துட்டு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸஸ் அமோனியா எக்ஸஸாக இருக்கும்போது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். இங்கே வந்துட்டு அமோனியா எடுத்திருக்கோம், ரியாக்ட்ஸ் வித் குளோரின் டு கிவ் நைட்ரஜன் அண்ட் HCl. இந்த HCl வந்துட்டு அகெயின் இந்த அமோனியா கூட ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அம்மோனியம் குளோரைட் கிடைக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் எக்ஸஸ் ஆஃப் அம்மோனியாவோட ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸஸ் ஆஃப் குளோரின் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் அதே தான். அம்மோனியா வித் குளோரின் வந்து நம்மளுக்கு நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு இது கிடைக்குது, நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடு கிடைக்குது. ஓகேங்களா. மறுபடியும் வந்துட்டு இங்கே HCl கிடைக்குது இல்லைங்களா, இதோட அம்மோனியா ரியாக்ட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா அம்மோனியம் குளோரைடு கிடைக்குது. ஓகேவா. ஸோ ரெண்டு ரியாக்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு எக்ஸஸ் அம்மோனியா, இன்னொன்று வந்துட்டு எக்ஸஸ் குளோரின். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அம்மோனியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் வந்து பிரமிட் ஷேப்பில் இருக்கும். ஸோ 3 சைட்ஸு மேலே நைட்ரஜன், இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அம்மோனியா. இதில் வந்துட்டு NH டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.016 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டும், இந்த ஹெச்சுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு 1.645 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்ட் ஆங்கிள், இந்த பாண்ட் இருக்குங்களா, இந்த ஆங்கிள் வந்துட்டு 107 டிகிரி. ஓகேவா. டெட்ராஹெட்ரல் ஷேப், இந்த ஷேப்போட பேர் வந்துட்டு டெட்ராஹெட்ரல். ஓகேவா. டெட்ராஹெட்ரல் ஷேப், லோன் பேர் இந்த டெட்ராஹெட்ரல் ஷேப். இந்த லோன் பேர் இருக்குதுல்ல, நைட்ரோஜனுக்கு லோன் பேர் எப்பயுமே இருக்கும். ஸோ இது இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு ஆஸ்வால்ட்ஸ் ப்ராசஸில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அம்மோனியா வந்துட்டு நைட்ரிக் ஆக்சைடாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. ஆக்சுவலி இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இதில் என்ன அப்படி ஆஸ்வால்ட் ப்ராசஸில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரியாக்ஷனில் கேட்டலிஸ்ட் வந்து பிளாட்டினம் யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் நைட்ரிக் ஆசிட்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அம்மோனியா எடுத்திருக்கோம், அம்மோனியா ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு கிவ் நைட்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். இதுதான் வந்துட்டு ஆஸ்வால்ட்ஸ் ப்ராசஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு அல்லோடோப் ஆஃப் ஃபாஸ்பரஸ் வரையும் என்னென்ன அல்லோட்ரோப்ஸ் இருக்குது. அல்லோட்ரோப்ஸ்னால் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபாஸ்பரஸ். ஓகேங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3 டைப்ஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. என்னென்னா ஒயிட்டு, ரெட்டு, பிளாக். இது மூணுமே வந்துட்டு ரொம்ப காமன் ஃபாஸ்பரஸ். இது வந்துட்டு ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும். ஃபாஸ்பரஸ் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒயிட் கலரில் இருக்கும். அதே ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்கில் இருந்துச்சுன்னா எல்லோ கலராக மாறும். இந்த எல்லோ கலர் வந்து பாய்சனஸாக இருக்கும். ஸ்மெல்லு வந்துட்டு கார்லிக் ஸ்மெல்லாக இருக்கும். ஓகேவா. இது வந்துட்டு ஃபாஸ்ஃபோரசன்ஸ் டிஸ்பிளே பண்ணுது. ஃபாஸ்ஃபோரசன்ஸ்னால் டார்க்கில் இருக்கும்போது ஜொலிக்கும், லைக் க்ளோ பண்ணும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபாஸ்ஃபோரசன்ஸ். இது ரொம்ப வந்துட்டு ஒரு கம்பஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அண்டர்க்ரோஸ் கம்பஷன் இன் ரூம் டெம்பரேச்சரில் இது வந்துட்டு சீக்கிரம் எரியும். ஓகேவா. கம்பஸ்ட் ஆகிற ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த எல்லோ ஃபாஸ்பரஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ரெட் ஃபாஸ்பரஸ். ரெட்னா என்னென்னா இந்த எல்லோ ஃபாஸ்பரஸை நம்ம ஹீட் பண்ணணும் 420 டிகிரி செல்சியஸ். அப்போது நம்மளுக்கு வந்துட்டு ரெட் ஃபாஸ்பரஸ் கிடைக்கும். இது வந்துட்டு நைட் க்ளோவெல்லாம் பண்ணாது, அப்புறம் சீக்கிரமாக ரூம் டெம்பரேச்சர்லையும் இக்னேட் ஆகாது. ஓகேங்களா. இதுதான் ரெட் ஃபாஸ்பரஸ். இது வந்துட்டு ஒரு செமிகண்டக்டராகவும் யூஸ் ஆகுது. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா P வந்துட்டு லெஸ் ஸ்டேபிள் தென் P சிங்கிள் பாண்ட் P. ஓகேவா. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் ஐசோடோப்ஸ் என்னென்ன இருக்குன்னா ஸ்கார்லெட் அண்ட் வயலட் பாஸ்பரஸ் ஆர் ப்ரெசென்ட். இதுவும் இருக்குது. ஓகேவா. ஸ்கார்லெட் ரெட்டும் அண்ட் வயலட் பாஸ்பரஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஹோம் சிக்னல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஷிப்பில் போகும்போது ஷிப்பு எங்கேயாச்சும் வந்துட்டு நம்மளுக்கு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம ஹோம் சிக்னல் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா பிரைட்டாக ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம எரிய விடுவோம். அது வந்துட்டு அந்த ஒரு சிக்னலாக வந்துட்டு மித்த ஷிப்புக்கு அது காட்டும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு ஹோம் சிக்னல். அது எதை வச்சு பண்ணுறாங்கன்னா மெயின் வந்துட்டு ஃபாஸ்ஃபீன் தான் இம்பார்ட்டண்ட். இப்போ என்னன்னு பார்ப்போம். அது ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்குள்ளே நம்மளுக்கு கால்சியம் கார்பைடும் கால்சியம் ஃபாஸ்ஃபைடும் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த ஸ்டிக்கை நம்ம இக்னைட் பண்ணும்போது நம்மளுக்கு இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்.
ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு அசிட்டிலினும் ஃபாஸ்ஃபினும் கிடைக்கும். இந்த ஃபாஸ்ஃபின் என்ன பண்ணும், அசிட்டிலினை வந்துட்டு எரிய வைக்கும். ஃபாஸ்ஃபின் இக்னைட்ஸ் அசிட்டிலின் கிவ்ஸ் ஸ்மோக். ஓகேவா, இந்த இக்னிஷன்னால ஸ்மோக் வருது. ஸோ இது வந்துட்டு சிக்னல் டு அதர் ஷிப்ஸ். இந்த ஸ்மோக் வந்துட்டு மித்த ஷிப்க்கு ஒரு சிக்னலாக வந்துட்டு ஒரு இதாகுது, ஒரு சோர்ஸாக இருக்குது. இதுதான் வந்துட்டு ஹோம்ஸ் சிக்னல். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஓசோன். ஓசோனோட ஃபார்முலா வந்துட்டு O3. இது வந்துட்டு யூவி லைட்டில், நேச்சுரல் யூவி லைட்லேயே வந்துட்டு ஓசோன் ஃபார்ம் ஆகும். நம்ம லேபில் ப்ரிப்பேர் பண்ணோன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் வச்சு பண்ணலாம். அது வந்துட்டு 20,000 வோல்ட்ஸில் வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ண வச்சா நம்மளுக்கு ஓசோன் கிடைக்கும். கிடைக்கிற பியூர் ஓசோன் வந்துட்டு பேல் ப்ளூ கேஸாக நம்மளுக்கு கிடைக்கிது. எப்போனா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸில் நம்மளுக்கு வந்துட்டு பேல் ப்ளூ கேஸாக வந்துட்டு ஓசோன் கிடைக்கிது. ரியாக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. O2 வந்துட்டு நம்மளுக்கு ஓவாக மாறுது. இந்த O வந்துட்டு மறுபடியும் O2ஓட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஓசோன் கிடைக்கிது. ஓகேவா, இதுதான் வந்துட்டு ரியாக்ஷன். இது பெண்ட் ஷேப்பில் இருக்கும். இதோட ஷேப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்டாக இருக்கும். O. ஸோ இந்த டபுள் பாண்ட் வந்துட்டு இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும். இது எழுதும் போது நம்ம லோன் பேர் வந்துட்டு டினோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே ஒரு லோன் பேர், இங்கே 2 லோன் பேர், இங்கே 3 லோன் பேர் இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல். ஆக்சிஜனை விட ஓசோன் வந்துட்டு மோர் பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட். இதோட ரியாக்ஷன் பார்த்தோன்னா ஓசோன் வந்துட்டு பொட்டாசியம் அயோடைடோட ரியாக்ட் பண்ணும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். அப்போ நம்மளுக்கு KOH கிடைக்கிது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் அயோடின். ஓகேவா, இந்த ரியாக்ஷன் இது வந்துட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் ஓசோனுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று வந்துட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ஈஸியாக ஆக்சிடைஸ் பண்ணும். அப்புறம் மோர் பவர்ஃபுல் தென் ஃப்ளூரின் இன் அசிடிக் சொல்யூஷன். அசிடிக் சொல்யூஷனில் நம்ம ஓசோன் வந்துட்டு ஃப்ளூரினை விட பவர்ஃபுல்லாக இருக்கும், ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஓசோன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் SO2. SO2 வந்துட்டு எப்படி ரெடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டு. ரெடியூசிங்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SO2 ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் அண்ட் குளோரின். இப்போ இந்த குளோரின் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகுது. இந்த குளோரின் வந்து இங்கே ரெடியூஸ் ஆகுது, என்னவா HCl ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா பொட்டாசியம் பெர்மேங்கனேட் எடுத்திருக்கோம். இந்த ரியாக்ஷனில் SO2 வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு பொட்டாசியம் பெர்மேங்கனேட் இங்கே வந்துட்டு டைக்ரோமேட்டாக மாறுது. ஓகேவா, ஸோ ஒன்று வந்துட்டு அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் நோன் அஸ் ரெடியூசிங் ரிடக்ஷன், இல்லைனா வந்துட்டு ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் நோன் அஸ் ரிடக்ஷன். ஸோ இங்கே வந்து பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டாக இருக்கிறது வந்துட்டு டைக்ரோமேட்டாக இங்கே மாறுது. ஸோ இங்கே டைக்ரோமேட்டாக மாறுது. ஓகேவா, இது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் SO2. SO2 வந்துட்டு ஒரு வண்டர்ஃபுல் ப்ளீச்சிங் ஏஜெண்ட். 2 ப்ளீச்சிங் ஏஜெண்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு SO2, இன்னொன்று வந்துட்டு குளோரின். ஓகேவா, ஸோ இப்போ SO2 வந்துட்டு எதுக்கெல்லாம் ப்ளீச் பண்ணலான்னு பார்த்தோன்னா கலர்டு உல்லு, சில்க்கு, ஸ்பஞ்சஸ் அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ப்ளீச் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நம்ம எடுத்துருக்க SO2 ப்ளஸ் வாட்டர் பண்ணும்போது நம்மளுக்கு சல்ஃபியூரிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகுது அண்ட் 2H. ஓகேவா, ஸோ மெயினாக வந்துட்டு இதுதான் ரியாக்ஷன். கலர்டு காம்பவுண்ட் என்ன எடுத்தாலும் அதோடு நம்ம இந்த H இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். இதுதான் வந்துட்டு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் SO2. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷன் வந்துட்டு கான்டாக்ட்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன பண்ணுறோன்னா சல்ஃபர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பேர்ன் பண்ணும்போது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு SO2 கிடைக்குது. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு SO2 நெக்ஸ்ட்டு ஆக்சிடைஸ் பண்ணுறோம் SO3க்கு வித் த ஹெல்ப் ஆஃப் கேட்டலிஸ்ட் வெனாடியம் பென்டாக்சைடு இல்லைன்னா பிளாட்டினம் வச்சு நம்ம வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு SO3 கிடைக்கிது. இந்த SO3 வந்துட்டு H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஓலியம் அப்படின்னு சொல்லி இந்த காம்பவுண்ட் கிடைக்கிது. இதோட வாட்டர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் கிடைக்கிது. இதுதான் வந்துட்டு கான்டாக்ட்ஸ் ப்ராசஸ். ஓகேவா,
இதில் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்துட்டு 2 பாராக இருக்கும் அண்ட் 720 கெல்வினில் தான் இருக்கணும். ஓகேவா டெம்பரேச்சர். ஸோ இது நடக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ % இது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96% பியூர் H2SO4 கிடைக்குது இன் கான்டாக்ட்ஸ் ப்ராசஸ். ஓகேவா இதுதான் வந்துட்டு சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன் பை கான்டாக்ட்ஸ் ப்ராசஸ். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு அலோட்ரோப் ஆஃப் சல்ஃபர். சல்ஃபர்ஸோட அலோட்ரோப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன்று வந்துட்டு ரோம்பிக் சல்ஃபர், இன்னொன்று மோனோக்ளினிக் சல்ஃபர். ரோம்பிக் சல்ஃபர்னால் வந்துட்டு ஆல்ஃபா சல்ஃபர் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான சல்ஃபர். இதோட கலர் வந்துட்டு எல்லோ கலர், காம்போசிஷன் வந்துட்டு S8 காம்போசிஷனில் இருக்கும். இது ஹீட் பண்ணும்போது at 96 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு மோனோக்ளினிக் சல்ஃபர் கிடைக்கிது. இந்த மோனோக்ளினிக் சல்ஃபர் வந்துட்டு S8 இருக்கும் காம்போசிஷன் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் S6ம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஷேப் வந்துட்டு லாங் நீடில் லைக் ஸ்ட்ரக்சர், பிரமிட் மாதிரி குட்டி குட்டி குட்டியாக ஸ்ட்ரக்சராக இருக்கும். பிரிஸ்மேட்டிக் சல்ஃபர்னு இதுக்கு சொல்லுவாங்க. ஓகேவா ஸோ இந்த டெம்பரேச்சரில் இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே போச்சுன்னா 140 டிகிரி செல்சியஸில் இது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மோனோக்ளினிக் சல்ஃபர் மெல்ட் ஆகிட்டு நம்மளுக்கு லாம்டா சல்ஃபர் கொடுக்கும். ஓகேவா இதோட கலர் வந்துட்டு பேல் எல்லோவாக இருக்கும். இதோட காம்போசிஷன் வந்துட்டு S8 S7 S6. மித்த இன்னும் கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட்ஸில் S2 S3 S4 காம்போசிஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அலோட்ரோப்ஸ் ஆஃப் சல்ஃபர். இப்போ பார்க்க போகிறது சேரிங் டெஸ்ட். சேரிங் டெஸ்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டீஹைட்ரேட்டிங் இந்த H2SO4ஓட டீஹைட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னால் வந்துட்டு H2SO4. ஓகேவா ஸோ இது நம்ம என்ன கார்போஹைட்ரேட் எடுத்தாலும் அது நம்ம H2SO4ஓட பண்ணோன்னா நம்மளுக்கு கார்பன் செப்பரேட்டாகவும் வாட்டர் செப்பரேட்டாகவும் வரும். ஓகேவா இதுதான் வந்துட்டு சேரிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப பெரிய டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். எவ்வளோ ஒரு வாட்டர் இருந்தாலும் அதை எடுத்துரும். ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டீகான்ஸ் ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் ஆஃப் குளோரின். குளோரின் மேனுஃபேக்சரிங்கில் 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு எலக்ட்ரோலைட் வச்சு பண்ணலாம், இன்னொன்று வந்துட்டு இந்த டீகான்ஸ் ப்ராசஸ் வச்சு பண்ணலாம். எலக்ட்ரோலைட்டை வச்சு பண்ணும்போது நம்ம வந்துட்டு NaCl எடுத்திருக்கோம். NaCl வந்துட்டு 2ஆக பிரியுது, Naவா Cl மைனஸாக பிரியுது. ஓகேவா ஸோ இதில் இந்த Cl இருக்குது இல்லைங்களா, ஆனோடில் போய் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன் நடக்குது. குளோரின் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இந்த குளோரின் இன்னொரு குளோரின் ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த குளோரின் இங்கே ரிலீஸ் ஆகுது. ஓகேவா ஸோ நம்மளுக்கு இது குளோரினை நம்ம ட்ராப் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் குளோரின் பை எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ். இதுதான் வந்துட்டு டீகான்ஸ் ப்ராசஸ். இதில் வந்துட்டு என்ன எடுத்திருக்கோம், HCl எடுத்திருக்கோம் வித் ஆக்சிஜன். இது வந்துட்டு குப்ரஸ் குளோரைடோட 400 டிகிரி செல்சியஸில் ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, வாட்டர் கிடைக்கிது. இந்த H வந்துட்டு இந்த ஓவோட ரியாக்ட் ஆகுது. அப்போது நம்ம Cl வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஓகேவா ஸோ இந்த Cl ரிலீஸ் ஆனது நம்ம ட்ராப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்துட்டு டீகான்ஸ் ப்ராசஸில் நம்ம குளோரின் வந்துட்டு எப்படி அப்டெயின் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி. ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு குளோரின் இன்னொரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ப்ளீச்சிங் ஏஜென்ட் வந்துட்டு SO2, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது குளோரின். குளோரின் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் நான்சென்ட் ஆக்சிஜன் O அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்துட்டு எல்லா எப்படி சொல்கிறது ப்ளீச்சிங்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ஏஜென்ட். ஓகேவா எடுக்கிற கலரிங் காம்பவுண்டோட இந்த நான்சென்ட் ஆக்சிஜன் நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகிட்டு நம்மளுக்கு கலர்லெஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா இது எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வாட்டரோட குளோரின் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு HClலும் HOClலும் கிடைக்கிது. HOClனால் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட். ஓகேவா இந்த ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் மறுபடியும் நம்மளுக்கு எப்படி டீக்ரேட் ஆகுதுன்னா HClஆகவும் O செப்பரேட்டாகவும் இங்கே ஆகுது. இந்த ஆக்சிஜன் தான் வந்துட்டு நம்மளுக்கு ப்ளீச்சிங் ப்ராசஸ்க்கு கிடைக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராடக்ட். ஓகேவா ப்ளீச்சிங் பவுடர் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கோம். கால்சியம் ஹைட்ராக்சைடோட குளோரின் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சிக்ளோரைடு கிடைக்குது ப்ளஸ் வாட்டர். இதுதான் வந்துட்டு ப்ளீச்சிங் பவுடர். ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து
இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ். இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹாலோஜனோடையே சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதை இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹாலோஜன் கம்பைன்ஸ் வித் அதர் ஹாலோஜன். எக்ஸாம்பிள் IBr, IF3, ClF3 அந்த மாதிரி. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, சென்ட்ரல் ஆட்டம் வந்துட்டு லார்ஜர் ஒன்னாக இருக்கணும். இப்போ வந்துட்டு இது IBrல I வந்துட்டு BRஐ விட பெருசாக இருக்கணும் சைஸில். அதே வந்துட்டு IF3யில் வந்துட்டு I வந்துட்டு Fஐ விட சைஸில் பெருசாக இருக்கணும். ClF3யில் வந்துட்டு Cl வந்துட்டு பெருசாக இருக்கணும். சென்ட்ரல் ஆட்டம் எப்பயுமே வந்துட்டு பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை 2 ஹாலோஜன் ஓன்லி பாசிபிள். இந்த மாதிரி 2 ஹாலோஜன் தான் பாசிபிள், 3 எல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளூரின் கேனாட் பி சென்ட்ரல் ஆட்டம். எங்கேயுமே வந்துட்டு ஃப்ளூரின் சென்ட்ரல் ஆட்டமாக இருக்காது. ஏன்னா இதோட சைஸ் ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ இது வந்துட்டு சென்ட்ரல் ஆட்டமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். இப்போ வந்துட்டு ஃப்ளூரின் வந்துட்டு இருந்துருச்சுன்னா சென்ட்ரல் ஆட்டம் வந்துட்டு ஹை கோஆர்டினேஷன் நம்பர் அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளூரின் வந்துட்டு IF3, ClF3 அந்த மாதிரி 3 கோஆர்டினேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஆட்டோ அயனைசேஷன் அப்படின்னா இது வந்து தன்னந்தானே வந்துட்டு அயனைஸ் பண்ணிக்கும், எது ஒரு சப்ஸ்டியூட்டும் வேணாம். அயனைஸ்னால் I வந்துட்டு I+ ஆகும், இல்லைனா ICl2- ஆகும், அதே டீகம்போஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூசஸ் ஆஃப் நோபல் கேஸ். நோபல் கேஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹீலியம் வந்துட்டு நம்மளுக்கு டைவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் வெல்டிங்கில், லோ பாய்லிங் பாயிண்ட் இருக்கிறதுனால க்ரையோஜெனிக்ஸில் யூஸ் ஆகும். க்ரையோஜெனிக்ஸ்னால் ரொம்ப லோ டெம்பரேச்சரில் நடக்கக்கூடிய இப்போ ப்ராசஸ், அதில் இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஏர் பலூன்ஸில் ஹீலியம் யூஸ் ஆகும். ஹீலியம் பலூன்ஸ் இருக்குது இல்லைங்களா, பேராஷூட், அதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நியான் சைன் போர்டில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் யூஸ் ஆகும். ஆர்கான் வந்துட்டு நம்ம ஃபிலமெண்ட் பல்பில் சீக்கிரம் வந்துட்டு அது ஆக்சிடேஷன் நடக்காமல் பார்த்துக்கும் ஆர்கான். கிரிப்டான் வந்துட்டு ஃப்ளூரசன்ட் பல்ப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, ஏர்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஜெனான் வந்துட்டு பல்ப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. இது இன்ஸ்டன்ட் லைட் ரிலீஸ், லைட் வந்து டக்குன்னு கொடுக்கறதுனால இது வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ரேடான் வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் காமா ரேஸ். காமா ரேஸ் வந்துட்டு நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அங்கே வந்துட்டு ரேடான் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க டு டிஸ்ட்ராய் த கேன்சர் செல்ஸ். இதுதான் வந்துட்டு யூசஸ் ஆஃப் நோபல் கேஸ்.